மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா? இது எப்போங்க நடந்தது, எங்கங்க நடந்ததுன்னா ஸ்ரீவைகுண்டம். பாதிக்கப்பட்டவர்களும் அவங்க கட்சி தான், பாதிப்புக்கு உள்ளாக்கணவனும் அவங்க கட்சி தான். உங்களை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறான், அந்த நம்பிக்கையும் நீங்க காப்பாத்தல. நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? கிழிச்சு போடுங்க. எல்லா இடத்துலயும் நின்னது யாரு? விஜய். நம்ம ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சோமே, அந்த மக்களுக்காவது ஒரு மாற்றம் இருக்கா? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அழிச்சிடுங்க. அப்படி ஒருவேளை இருந்தால் என்ன நடவடிக்கைன்னு சொன்னாரான்னு கேட்டா இல்ல. ஒருவேளை நடவடிக்கை இல்லாதனால நடந்துக்கிறாங்களா? திராவிடம் வந்துட்டு அரசியல் ரீதியாக எதிரி கட்சின்னாங்க. அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? செயல்பாடுகள்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சிங்கப்பெண் இப்பதான் புதுசா வந்த திட்டமா? அதுவே முதல்ல ஸ்டிக்கர் எங்க இருந்தா ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கன்னு தெரியல. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளால தாவேகாவை சார்ந்த பெண்ணுக்கு ஒரு பாலியல் குற்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அவங்க நேரடியாக ஊடகம் முன்னாடி தோன்றி குற்றவாளிகளை பற்றியும் அதற்கு உடந்தையாக இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பற்றியும் பேசியிருக்கிறார்கள். முதற்கட்டமா என்ன நடந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் மேல அவதூறு சொல்றாங்களா இல்ல உண்மையா? அப்படித்தானே முதல்ல தோணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பழைய ஆட்சியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு புதிய மாற்றம் வேணும், நாங்க ஒரு புதிய சக்தியை, பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி வேணும், எங்க அண்ணன், நாங்க எங்க அண்ணனுக்கு வந்து சகோதரியாவும் இருப்போம், வேற மாதிரியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்ன இந்த சமூகம், அப்படின்னா ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு ரட்சகன், ஒரு புனிதம், ஒரு பார்வை, இது எல்லாமே உண்டு. அந்த இடத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டா? நம்பவே முடியலையேங்க. இது எப்போங்க நடந்தது, எங்கங்க நடந்ததுன்னா ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துல அந்த பெண்மணி அவங்களும் தாவேகாவை சார்ந்தவங்க. இது எப்படி இருக்கு பாருங்களேன். கொன்னவனும் அவன்தான், கொலை செய்தவனும் அவன்தான் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்டவர்களும் அவங்க கட்சி தான், பாதிப்புக்கு உள்ளாக்கணவனும் அவங்க கட்சி தான். இப்போ இந்த அம்மா என்னன்னா ஒரு வேலை, இன்னைக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய குதிரை கொம்பா இருக்கு. ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆமா, யாரோ எவரோ இல்லையே, நம்ம கட்சி தானே, தாவேகாவில தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயபாலும் இவர் பாலமுருகன் அவர்களும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம அண்ணங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. நம்ம கூட அமைப்பு ரீதியா பழகினவங்க, நம்பிக்கை உள்ளவங்க. அது இன்னைக்கு அரசியல் களத்துல பெண்கள் வராங்கன்னா பாதுகாப்பா இருப்பாங்க, இவங்க நம்மளோட சகோதரரா இருப்பாங்க, நம்பி வராங்க. ஆமா, நாங்க தானே பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி அவங்க பாவம் ஒரு வேலை கிடைக்குமே, வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பேர்ல அதுல வந்து மயக்க மருந்தை கொடுத்து அவங்களுடைய ரீதியாக அவங்கள துன்புறுத்துறது எந்த வகையில நியாயம்? உங்களை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறான், அந்த நம்பிக்கையும் நீங்க காப்பாத்தல. நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க? கிழிச்சு போடுங்க இல்லையா? ஒரு நம்பி ஒரு பெண் 2 பேரை நம்பி தன்னுடைய கட்சியை சார்ந்தவங்களாச்சே, நமக்கு நல்லபடியா ஒரு வேலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாம் அப்படின்னு வந்தா கடைசியில அந்த அம்மாவை இந்த அளவுக்கு சீரழிச்சிட்டு ஒரு நியாயம்? சீரழிச்சிட்டீங்க, சரி ஒரு நியாயமாவது உண்டா அப்படின்னு சொல்லி மேலிடத்துல கேட்குறாங்க. மேலிடம் யாரு? இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினருக்கே தெரியும், அவருக்கே வந்துட்டு நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவரே உங்களுக்கு வேற மாதிரியா தான் பேசுவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை. இல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி எப்படி அந்த மாதிரி இருப்பார்? இந்த கட்சியை, இந்த ஆட்சியை வந்து பெண்களுக்கான ஒரு ஆட்சி, பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பேசுனா அப்பதான் தெரியுது என்ன நடக்குது இங்க. சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாரு? எம்எல்ஏ இல்லம்மா பாத்துக்கலாம், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற ரீதியில பேசுறாரு. இது பேசலாமா? இது எவ்வளவு பெரிய தப்பு. சாதாரணமா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை வெளியில சொல்லுங்கன்னு சொல்லணுமா? அந்த குற்றத்தை சொல்லாத மறைச்சிடு, மேல இருக்கிறவங்களும் எங்கால அப்படின்னு சொன்னா அது குற்றத்துக்கு உடந்தை, அது மறைக்கிறதுன்றதும் உடந்தை தான். இது எப்படி இருக்குன்னா, விவேக் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, அதுல மைனர்னு ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி பெண்கள் மேல கைய வைக்கிறது, இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் பண்ணுவாரு. என்ன அங்க தீர்ப்பு? பஞ்சாயத்துல அபராதம் கட்டணும்.
அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா அபராதம் கட்டிட்டு மறுபடியும் அட்வான்ஸ் புக்கிங் ஒன்று பண்ணி வச்சுட்டு போவார். அதுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு அபராதத்தை ஒரு ஃபைன் கட்டிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் திருந்தறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் வேணா ஃபைன் கூட கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றதனுடைய மனநிலை தான் இது. இப்போ அப்படியே இங்க வந்து பாருங்க, நீங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கீங்க, அண்ணங்கிட்ட சொல்லி மேலிடத்துல சொல்லி உங்களுக்கு ஒரு அரசு வேலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா, அப்போ ஊர்ல இருக்கிற பெண்களினுடைய பாதுகாப்பு என்ன? அப்போ ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்ன ஒரு அரசு வேலையை வாங்கி கொடுக்க போறீங்களா? என்னன்னே புரியல பாருங்களேன். ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும்? அந்த பெண்ணும் வந்துட்டு உயிரோட இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே. அவங்கள வந்து ஒரு பொருள் போல பயன்படுத்துவது எந்த வகையில நியாயம்? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? எந்த சட்டத்துல இது சரியானதுன்னு சொல்லியிருக்கு சொல்லுங்க. நீங்க இப்படியான ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது, இப்படியான ஒரு கொலைகள் நடக்குது, இப்படி ஆணவ படுகொலைகள் நடக்குது, இதுக்கு மாற்றாக நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே இப்படி பயன்படுத்துறீங்கன்னா அதுதான் மாற்றம் போல இருக்கு. இது வரைக்கும் வெளியில இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது, இப்போ கட்சிக்குள்ளேயே நடக்கிறது தான் மாற்றமான நான் கேட்கல, இருக்கக்கூடிய மக்கள் கேட்கறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்னா, அப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய இவருடைய பின்புலம் என்னவாக இருக்கு? இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை இவங்க இப்படிதான் ஹேண்டில் பண்றாங்களா? அப்ப இது ஒரு குற்ற சம்பவம் தானா, பல குற்ற சம்பவங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப கூட இந்த சம்பவத்துல முதல்ல அந்த பெண் வந்து கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்பட்டார். ஆமா, உரிமை குரல் கேட்டதுக்காக, நீதி கேட்டதுக்காக. அதுதான் அந்த கட்சியினுடைய நடவடிக்கை போலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓ. அப்புறமா கண்டன குரல்கள் வருது. அதுக்கப்புறமா தான் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த ஜெயபால் இவங்களெல்லாம் வந்து நீக்கம் செய்யறாங்க. இது இந்த கண்டன குரல் வந்ததுக்கு அப்புறமா தான் நீக்கம் செய்யணும்னா அப்போ கட்சி எந்த அளவுல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆனா இதுலயும் என்ன ஒரு நியாயமான கருத்தை நம்ம பார்க்கணும்னா, எல்லா இடத்துலயும் மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, சென்னை எல்லா இடத்துலயும் நின்னது யாரு? விஜய், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர். அந்த பேரை சொல்லிதான் வந்திருக்கிறாங்க. அதனால மக்கள் அதை நம்பிதான் ஓட்டு போட்டாங்களே தவிர இவரை நம்பி ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு லாஜிக்கா ஒரு கேள்வியை வைக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா மேலிடமே எப்படி இருக்கு? அவங்களுடைய வீட்டுல மனைவிக்கு என்ன நடந்தது, பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு, நம்ம இதை கேட்கல. தனிப்பட்ட விவகாரத்தை நம்ம கேட்க விரும்பல. ஆனால் பொது வெளிகள்ல ஒரு விவாகரத்து மாதிரியான வழக்குகள் வரும் பொழுது அது என்னன்னு பாக்குறோமா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது யார் தவறு பண்ணியிருக்காங்க? வீட்டுக்குள்ள இப்படியான ஒரு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தலைவர், இன்றைய முதல்வர் அவர்கள் மேல அவருடைய மனைவி குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது, அந்த குற்றச்சாட்டை பத்தி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க கட்சியில இருக்கிறவங்களே எங்க பாதிப்பு அடைச்சிட்டாங்களோ அப்படின்றதுக்காக தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, கல்வெட்டுல எழுதி வைக்கணும். நீங்க வருத்தப்படுற அளவுக்கு அது ஒன்றும் ஒர்த் இல்ல. அது ஒர்த் இல்ல. வாழ வந்தவங்க ஒர்த் இல்ல. அது ஒர்த் இல்ல. அதுனா எது? உயர்த்தினையா அக்ரிணையா? உயிரோட இருக்கிறவங்களா இல்ல உயிரற்ற பொருளா? மக்களா அல்லது விலங்குகளா? உங்களோட வாழ்க்கையை பகிர்ந்திருக்கிறாங்க, உங்களுக்காக பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்காங்க, உங்களுக்கான வாரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒர்த் இல்லை அப்படின்னு பேசுறீங்கன்னா அப்போ சாதாரணமா யாரோ பார்க்கக்கூடிய பெண்களை நீங்க என்னவா மதிப்பீடு செய்வீங்க? இவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்களுக்கே இவ்வளவுதான் மரியாதைன்னா, முன்பின் தெரியாத இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்களுக்கு நீங்க என்ன மாதிரியான மரியாதை கொடுப்பீங்க? தலைமையுடைய இந்த குணம் தான் கீழ மட்டத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அந்த இது அப்படி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதற்கான நிதர்சனமான காட்சியே நடந்துட்டு இருக்கு. அஜிதா அம்மையார்னு ஒரு அம்மா, அவங்க எங்க பனையூருக்கு வராங்க. தன்னுடைய தலைவரை பார்க்கணும், இந்த கட்சிக்காக நான் இவ்வளோ கோடி செலவழிச்சிருக்கேன், நான் இவ்வளோ துண்டாட்டியிருக்கேன், இவ்வளோ களப்பணி செஞ்சிருக்கேன், நான் தலைவரை பார்க்கணும்ன்றாங்க. அவர் வெளியில வராரு, கார்ல வராரு. ஆனா பார்க்க முடியல, மேல ஏத்தல, அவ்வளவுதான், மோதிட்டாரு காரை கொண்டு வந்து. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அந்த இருக்கிறது வந்து அந்த அம்மா ஒற்றை பெண்மணி. அந்த ஒற்றை பெண்மணி இப்போ ஒரு கும்பலா வந்துட்டாங்க, பத்திரிகையாளர்லாம் மைக்கு காட்டினாங்க, அவங்க கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னா கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒற்றை பெண்மணி அஜிதா அம்மையாருக்கு அவங்க என்னதான் பேச போறாங்க, என்னதான் கேட்க போறாங்க, அதையாவது கேட்போமே அப்படின்ற ஒரு மனநிலை கூட இல்லைன்னா, இதை வந்து உங்க கூட இருக்கக்கூடிய தோழர்கள்
அல்லது வந்துட்டு உங்க ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் இருக்கக்கூடிய உதவியாளர்கள்லாம் பார்க்கறாங்கன்னா என்ன புரிஞ்சுப்பாங்க? அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. தலைவன் எவ்வழி, தொண்டன் அவ்வழி. முதல்வர் எவ்வழியோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வழி. அவ்வளவுதான். அப்படி இப்போ புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சிருச்சு பாருங்க உங்களுக்கு. அப்போ இதுக்கு எங்க போய் நம்ம தலையில முட்டிக்கிறதா, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சோமே, அந்த மக்களுக்காவது ஒரு மாற்றம் இருக்கா? பார்த்தா மின்வெட்டுன்றாங்க. மின்வெட்டுக்கு ஒரு போராட்டம். ஆனா அதுல கூட திமுக சதி இருந்ததை ஏன் சொல்ல மாட்டேனாங்கன்னு தெரியல. இல்ல, இதுலயே அந்த திமுக சதின்னு சொல்லலாம். நல்ல வேலை. சொல்லல. எதுல? இந்த ஸ்ரீவைகுண்டத்துல கூட. ஆமா, இல்ல, அவங்களே திமுக காரங்க கூட சொன்னாங்க சொல்றதுக்கு சொல்லி வாய்ப்பு இருப்பாங்க இருக்கு. போல இருக்கு. இப்ப இதுல கூட முறையா விசாரணை பண்ணா இன்னும் வேற ஏதாவது குற்றச்சம்பவங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. இப்போ இது வந்து ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வெளியில தெரிஞ்சிருக்கு. இது இப்ப இவங்க இந்த வெளியே சம்பவம். வந்தது. ஆமா. ம். இதுக்கப்புறம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்மணி அவங்களும் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு இது மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வருது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தேர்தல்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியாக சுரண்டாங்களா இல்லையா? அதுலயும் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க? எங்களை மீறி போய் பார்க்க முடியாது, எங்களை மீறி எதுவும் செஞ்சிட முடியாது, அதனால எங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தா தான் உங்களால வந்துட்டு தலைவரை பார்க்க முடியும் இப்படின்ற ஒரு பேச்சை எந்த நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க? இந்த தைரியம் யார் கொடுத்துருக்காங்க? இப்போ தலைவர் பதவி எடுத்த அன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், அதிகாரத்துக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அழிச்சிடுங்க. அப்படி ஒருவேளை இருந்தால் என்ன நடவடிக்கைன்னு சொன்னாரான்னு கேட்டா இல்ல. ஒருவேளை நடவடிக்கை இல்லாதனால நடந்துக்கிறாங்களா தெரியல. அதுலயும் மற்ற கட்சிகள் வேற ரொம்ப பெருந்தன்மையா 6 மாசம் வரைக்கும் நாங்க ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம், நாங்க அப்படியே இருப்போம் அப்படின்னாங்க. ஒருவேளை 6 மாசம் வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்படி பல்வேறு கேள்விகள் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரே ஒரு உணர்வு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இதையெல்லாம் எப்படா நம்ம செய்யலான்னு காத்திருந்து பண்றாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடியில இருந்து இந்த மாதிரி இருந்ததனால தான் இப்படி பண்ண முடியுதா அப்படின்றது வைஸ் வர்சாவா தான் இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சரவணன் மேல எடுக்கணும். சரியான அரசாக இருந்தால் அதுதான் எடுக்கணும். இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அந்த நபர் மீது சரியான நடவடிக்கை எடுப்பது என்பது தானே ஒரு நல்ல அரசியல் தலைவருடைய வேலையா இருக்கும். எம்எல்ஏவே பண்ணியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா பாஜக கட்சிக்குள்ள என்ன இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரியான இடங்கள்ல பிரிஜ்பூஷன் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னுமே நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் போய் அவங்கள குண்டு கட்ட தூக்கிட்டு போனாங்க. 2 பேரை இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்த 2 பேரை குண்டு கட்ட தூக்கிட்டு போனாங்க. பேட்டி பச்சாவ் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்ன நடந்தது? அவங்க தங்களுடைய பதக்கங்களை கூட கங்கையில வீசிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. அப்புறம் விவசாயிகள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த இடத்தை நோக்கி இது நகருதா? அப்ப யாருக்கான மாற்றம்? திராவிட கட்சிக்கான மாற்றமா, பாசிசத்துக்கான ஆதரவா, என்னன்னே எனக்கு புரியல. சொல்லும் போது எங்களுக்கு வந்து பாசிசம் வந்து கொள்கை ரீதியாக எதிரி கட்சி, திராவிடம் வந்துட்டு அரசியல் ரீதியாக எதிரி கட்சின்னாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? செயல்பாடுகள்ல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? செயல்பாடுகள்ல பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்க உறுதி பண்ணிருக்கீங்களா? இப்ப இவங்களுக்கு கூட இந்த குற்றச்சம்பவத்தை வெளியே சொன்ன உடனே இவங்க மேலேயே தாவேக்காவை சார்ந்த சிலர் வந்து முகநூல்ல எழுதுறதெல்லாம் ரொம்ப ஆபாசமா அபத்தமா இவங்களுக்கு ஒரு பேரை வச்சு எழுதுறாங்க. இது என்ன மனநிலை? ஒரு பெண் சொன்னான்றதுக்காகவே அவங்கள குற்றவாளியா வச்சு எழுதுறது பேசுறது தாவேக்கா தரப்பு அதிகமா இருக்கு. இது இன்னைக்குதான் வந்ததா? ஆரம்பத்துல இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க கட்சியை தொடங்கிட்டு இந்த கட்சியை பத்தி யாரெல்லாம் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் பாலின வேறுபாடே கிடையாது, பாலின சமத்துவத்தோட இந்த கட்சியை பற்றி, அந்த கட்சியினுடைய தலைவரை பற்றி, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி ஆரோக்கியமான ஒரு விமர்சனத்தை வச்சா கமெண்ட் என்ன வரும்? இவ யார் தெரியுமா, இவ 200 ரூபாய்க்கு, அப்புறம் இவங்க வீட்டு பெண்கள் எந்த மாதிரி தெரியுமா அப்படின்னு அசிங்கமான முறையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்படின்ற தாவேக்கால உங்களோட பயணிச்சவங்க உங்க கூட இருந்த பெண் தானே, அவங்களையும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. தலைவருடைய மனைவிக்கு என்ன நேர்ந்தது?
அவங்க தனக்கு வந்துட்டு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஒரு சட்ட ரீதியாக ஒரு விவாகரத்து கேட்குறாங்க. இது வந்து திமுக சதி அப்படின்னாங்க. சரி, அது கூட போட்டோம், ஒழியிட்டோம், விட்டுலாம். ஆனா அந்த நபரை பற்றி உங்களுடைய தலைவருடைய மனைவி இல்லையா, அந்த மனைவி அப்படின்றதுக்காக அந்த கமெண்ட்ல ஒரு கண்ணியம் இருந்ததா? அவர்களையே வந்துட்டு எவ்வளவு தரக்குறைவாக பேசினாங்க, கமெண்ட் அடிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப அவங்களுக்கே அந்த கதி தான் அப்படின்னா, கட்சியில இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களினுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கட்சியை சாராத பெண்களினுடைய நிலைமை என்ன? இதைத்தான் நம்ம வந்து கேள்வியா வைக்கிறோம். இதை விமர்சன ரீதியாக, அறிவு ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, இவ யார் தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்காக வராங்க. எப்படி வந்து பெண்கள் அவங்க வெளியில படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கோ வராங்கன்னா, அவங்கள பார்த்து இவ வந்து வெளியில வந்தானாலே இவ இப்படிதான் இருக்கும். சில பேர்லாம் வெளிப்படையாவே சொல்றாங்களே, வேலைக்கு வர்றவங்க ஒழுக்கமானவர்களாக இருக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் பெரிய இடத்துல எல்லாம் வச்சு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அதனால இந்த மனநிலை மாறணும். இந்த மனநிலையை வச்சுதான் இன்னைக்கு இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இது இன்னைக்கு நேத்துல ரொம்ப வருஷமாக இப்படித்தான் அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்களை இந்த மாதிரி கொச்சையான முறையில தான் இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல சிங்கப்பெண் இப்ப சிங்கப்பெண் இப்ப அது எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, சிங்கப்பெண் உருவாக்குன உடனேயே தாவேக்கால இருந்து அதுக்கான வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஐயோ, சிங்கப்பெண் உருவாக்கியாச்சு, அது ஏதாவது வேலை செய்யணும்ல, சரி, பயனுள்ளதா இருக்கணும்ல, அதனால தாவேக்கா தரப்புல தான் நாங்க வேலையை கொடுக்குறோம். சிங்கப்பெண் சமூக வலைத்தளங்களும் எழுதுறாங்க. சிங்கப்பெண் இப்பதான் புதுசா வந்த திட்டமா? அதுவே முதல்ல ஸ்டிக்கரு எங்க இருந்தா ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சிங்கப்பெண் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே ஒயிட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லி வண்டியோட ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே வந்தாச்சு. இந்த போக்சோ சட்டம் வந்த உடனே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியாச்சு. அது ஒரு பேர் வச்சாங்களே, அம்மா பேட்ரல், அது ஒண்ணு, சுற்றுக்காவல் அப்படின்னே சொல்லி இருந்தது. அதுக்கப்புறமா திமுக ஆட்சி வந்தது. அப்பவும் பேரை மாத்தல, பேரும் மாத்தாம அதுல வந்து வண்டியினுடைய நிறம் மட்டும் முழுசா பிங்கா மாத்திட்டாங்க. அப்படி வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு திடீர்னு அவங்களோட சீருடைய மாத்துறேன், வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரியான ஒரு சீருடை. எங்க இருந்துதான் வரீங்க நீங்களாம்? எங்க இருந்தா வரீங்க? சீருடைய மாத்துனீங்க, சரி, செயல்பாடுல என்ன இருக்கு? செயல்பாடுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த திட்டத்துக்காக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க புதிதாக சேர்க்கப்பட்ட நபர்களா இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சுமைய கொடுக்குறீங்களா? இதுக்கெல்லாம் பேசாம, ஆஹா இந்த சீருடைய நீங்க பார்த்திருக்கீங்களா, வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி எங்க அண்ணன் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டாரு அப்படின்றீங்க. கடைசியில அந்த சீருடைக்கே பணம் வாங்கிட்டு கொடுத்ததாக பேசப்படுது. எங்களுக்கு வேணாங்க அப்படின்னாலும் இல்ல பணத்தை கொடுத்துட்டு இந்த சீருடைய வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னமோ நாங்க தான், அதாவது ஒரு 30-40 வருஷமா அம்னீஷியால இருந்துட்டு திடீர்னு எல்லாம் ஞாபகம் வந்த உடனே இவங்க தான், இவங்க அவங்க தான், அப்படி இல்லாட்டி ஒரு மாற்றுத்திறனாளி, விழிப்பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி திடீர்னு அவருக்கு கண்கள் பொருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்கறாருன்னா, ஹே இதான் மரம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்கு இவங்களுடைய செயல்பாடு. இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து நடக்காதது போலவே இன்னைக்குத்தான் இது நடக்குது அப்படின்னா, அப்போ இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? வேற்று கிரகத்துல இருந்து இப்பதான் குதிச்சிருக்கீங்களா, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா? அப்போ இப்பதான் அரசியல்னா என்ன, இன்னைக்கு என்னெல்லாம் திட்டங்கள் இருக்கு அப்படின்றதையே பார்க்க வராங்க. இது கூட தெரியாம எங்களுக்கு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் எங்க செலவைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி தோழர். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.